டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு வித்தியாசமான மெத்தடில். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது தேங்காய் சாதம். இந்த தேங்காய் சாதம் நார்மலாக ஒரு மெத்தடில் நம்ம பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோடு சேர்த்து கொஞ்சம் காய்கறிகளும் சேர்த்து பண்ணியிருக்கோம். இதை சரியான அளவில் சேர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் தேங்காய் பாலை எந்த மெத்தடில் ஊற்றணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த டிஷ் செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். கொஞ்சம் நேரத்துலேயே செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து விட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம். வணக்கம். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து தேங்காய் பால் சோறு செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி சட்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துருக்கேன், கடலெண்ணெய். அதுலேயும் ஒரு அரை டீஸ்பூனு கடுகு, ஒரு அரை டீஸ்பூன் உளுந்து, கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூனு போட்டு நல்லா பொரியட்டும். கடுகு உளுந்து எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரே ஒரு வெங்காயம் நல்லா பொடுசாக வெட்டினது இந்த அளவுக்கு வெட்டி அதை அதில் சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பட்டை, சின்ன துண்டு பட்டை 3 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய் சின்னதாக, பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சி பூ சின்னதாக. இது வந்து முதலே சேர்த்துருக்கணும், நான் விட்டுட்டேன். அதனால் இந்த இடத்துல நம்ம அதை முன்னக்கூடியே சேர்த்துக்கலாம். அந்த கடுகு உளுந்து போடும்போது பொரிஞ்ச உடனே இதை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா பொரிய விட்டுருங்க. இது நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதக்கட்டும். இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு சோறுக்கு நம்ம காரப்பொடி வேறு எதுவும் கிடையாது. இது மட்டும்தான். 5 பச்சை மிளகா காரத்துக்கு தக்க நம்ம கூட்டி குறை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா இதோடு சேர்த்து வதக்கி விட்ருங்க. சின்னதாக ஒரே ஒரு கேரட்டு, 2 பீன்ஸு இந்த அளவுக்கு நல்லா சதசதரமாக வெட்டி நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதையும் இந்த இடத்துல சேர்த்து இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். அதை சாப்பிடும்போது நல்லா கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா அருமையாக இருக்கும் கடிச்சு சாப்பிட்றதுக்கு. கருவேப்பிலை ஒரு கொத்து, அதையும் உருவி இதில் சேர்த்துடலாம். புதினா இலை ஒரு 10 இலை அதை அப்படியேவும் இதில் சேர்த்து அதையும் வதக்கி விட்டுக்குவோம். மல்லி இலை இந்த அளவுக்கு கொஞ்சம் அதையும் சேர்த்துருவோம். உள்ள ஒரு 1/4 டீஸ்பூனு இதுக்கு மட்டும், இந்த காய்கறிக்கு மட்டும் வதக்குறதுக்கு மட்டும் நம்ம சாதத்தில் ஏற்கனவே சோறில் உப்பு போட்டு தான் வடிச்சிருப்போம். அதனால் இதுக்கு மட்டும் தேவையான உப்பு போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா ஜம்முன்னு அந்த வாசனை நல்லா அருமையாக வரும் இந்த வதக்கும் போதேவும். இப்போ நம்ம அந்த கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த வதங்கின ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து நல்லா திக்கான பால், தண்ணி ரொம்ப கலக்காமல் திக்கான பால், இது ஒரு 3/4 டம்ளர் இருக்குது, அதை நம்ம இந்த இடத்துல சேர்த்துடலாம். திக்கான பால், ரொம்ப தண்ணியாக வேண்டாம். அதோடு கலந்து நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுவோம். இப்போ இந்த இடத்துல கொஞ்சமாக முந்திரி பருப்பு, நமக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த அளவுக்கு இப்போ நம்ம அந்த காய்கறியும் அந்த தேங்காய் பாலும் நல்லா சுண்டி அருமையாக வெந்துருச்சு. நல்லா இந்த அளவுக்கு திக்காக வெந்து வந்துடணும். இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்து நல்லா காய்கறி வெந்துடும். நல்லா அருமையாக இந்த அளவுக்கு வந்தாலே போதும். நம்ம கடித்து சாப்பிடும்போது அந்த சோறோடு கடித்து சாப்பிடும்போது நல்லா அருமையாக இருக்கும். இந்த தேங்காய் பால் நல்லா சுண்டி இந்த அளவுக்கு திக்காக வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நம்ம வீட்டரிசி தான். வீட்டரிசி எப்பயும் போல் நல்லா பருவமாக வடித்து நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன். ஏற்கனவே உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கோம். நம்ம வந்து இது காய்கறிக்கு தேவையான உப்பு தான் இதில் சேர்த்துருக்கோம். சோறுக்கு தேவையான உப்பு இதில் ஏற்கனவே நம்ம போட்டு தான் வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதோட சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். தாராளமாக 2 பேர் நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம். அந்த சோறை எல்லாத்தையுமே உள்ளே போட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கிடுவோம். தேங்காய் பால் வந்து திக்காக எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாக எடுத்தால் அப்புறம் சுண்டாது, சுண்டுறதுக்கு நேரம் ஆகும். அப்புறம் நம்ம சாதம் வந்து இந்த அளவுக்கு உதிரியாக வராது. நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்து நல்லா அருமையாக தயாராகிடுச்சு. உதிரியாகவும் ரொம்பையும் இந்த பார்த்திங்கன்னா அந்த பால் திக்காக ஊற்றினா தான் அந்த மாதிரி நமக்கு ட்ரையாக கிடைக்கும். தண்ணி நிறையா ஊற்றிட்டோம்னா நம்ம சோறோட போடும்போது ட்ரையாக கிடைக்காது. இது மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் உங்கள் செல்ல குழந்தைகளுக்கும் சரி, உங்கள் வீட்டில் அலுவலக பணியாளர் போகிறவங்களுக்கும் சரி இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா மதியம் வந்து போகும்போதே நினச்சிட்டே போவாங்க. அருமையாக இருக்கும் இன்றைக்கி சாதம். போனோடனே வேலை பார்க்குறோமோ இல்லையோ மதியம் இதை எப்படியாவது சாப்பிட்ருன்ற எண்ணத்திலே இருப்பாங்க. அந்த அளவுக்கு சுவையும் நல்லா அதிகமாக இருக்கும்.
இது மாதிரி ஒன்று நீங்கள் தயார் பண்ணி கொடுத்து பழகி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா அருமையாக சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதுக்கு நல்லா உதிரியாக நல்லா அந்த தேங்காய் பால் அந்த அளவுக்கு வடியாமல் நல்லா அருமையாக இருக்குது. தேங்காய் பால் திக்கான தேங்காய் பால் அந்த டேஸ்ட் அப்படியே நம்ம நாக்கில் அப்படியே நல்லா நிற்கிது. அது போக அந்த ஒரு கேரட்டு அந்த பீன்ஸு நல்லா ஒரு லேசாக கடிச்சு சாப்பிடும்போது அந்த பருப்பெல்லாம் கடிச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் தயார் பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி வந்ததுன்றது நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.